பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க இழுக்கும் மாயோள் கதையோட அத்தியாயம் 1 3 நண்பர்கள் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். ஹே ராஜா, என்ன நம்ம பிளான் படி எல்லாம் நல்லா நடக்குமாடா? எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ராமு. எவ்ரிதிங் இஸ் ரெடி. என்ன ஒரு நல்ல கதை மட்டும் கிடைச்சிட்டா ஷூட் ஆரம்பிச்சிடலாம். ஹே ராஜா அண்ட் ராமு, எப்படா இருக்கீங்க? வாடா ராஜேஷ், பாத்தியா ராமு, என்னமோ பார்த்து பல வருஷம் ஆனா மாதிரி விசாரிக்கிறத. நேத்து சாயந்தரம் வர நம்ம கூட தானே இருந்தான். இல்ல மச்சான், பேச்ச இப்படிதான் பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்டா. அச்சுச்சோ ராஜா, ஆரம்பிச்சிட்டான்டா பாசிட்டிவ் பத்மநாபன். சரி சரி, நம்ம ஷார்ட் பிலிம்க்கு கதை கிடைச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கடா, உன்ன மாதிரி நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன், உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா என்ன? டே ராமு, இல்ல, கிடைச்சிருந்தா முதல்ல உங்க 2 பேர்கிட்ட தானே சொல்லியிருப்பேன். எங்க டாடி தாடி தண்டபாணி டார்ச்சர் தாங்க முடியலடா. எனக்கு 6 மாசம்தான் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தாகணும், நாம ஃபேமஸ் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், கையிலே பை கழுத்திலே டை வாயிலே பொய்ன்னு ஒரு கால் சென்டர் வேலைக்கு சேர்ந்துடணும். அப்பதான் டாடி கம்முன்னு இருப்பாரு. டே ராஜேஷ், ஏண்டா அப்படி சொல்ற? உனக்கு என்னடா ராஜா, நீ பேருக்கேத்தா மாதிரி ராஜாவாதான் வாழற. உங்க அப்பா அம்மா உன்னை உன் இஷ்டப்படி உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல இவ்வளவு நாள் பொறுத்ததே பெருசுப்பா. சீக்கிரம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், எங்க அக்காவை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. டே ராமு, உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்லயும் பிரச்சனை தான்ப்பா. எங்க அம்மாவும் தங்கச்சியும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா என் அப்பா தான் என்னை இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைக்கு போற வழிய பாருன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரை சொல்லியும் குத்தம் இல்லை. என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சு பாவம் ஒத்த ஆளா 4 பேருக்கும் சம்பாதிச்சும் போட்டிருக்காரு. அவரோட சுமைய கொஞ்சமாவது நானும் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு பாக்குறாரு. அது தப்பில்லையே. ஆனா கவலைப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேர் வீட்லயும் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள நாம ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறோம். என்ன சொல்றீங்க? எங்கடா ராஜா, கதை கிடைக்க மாட்டேங்குதே. சரி, எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன்டா. போச்சு. டே ராமு, எங்கேருந்து வருவ? அந்த கடையில போய் நீ கியூல நின்று சக்கரை வாங்கறதுக்கே சாயந்தரம் ஆகிடும். அப்புறம் எப்படி வருவ? அப்ப நாளைக்கு தான் இனிமேட்டு பார்க்க முடியும். ராஜேஷ், நான் எங்க வீட்டுக்குன்னு செய்யறதே இந்த மாதிரி வேலைங்க தான். அதையாவது ஒழுங்கா செஞ்சு கொடுக்கணும்ல. சரி சரி, பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்குள்ளையாவது கதை கிடைக்குதான்னு பாப்போம். பாப்போம் பாப்போம். நீ போய் இன்னைக்குள்ள உனக்கு சக்கரை கிடைக்குதான்னு பாருப்பா. போ போ. டே ராஜேஷ், ஏண்டா அவனை கலாய்க்கிற? அவன் கஷ்டம் அவனோடது. அப்போ எனக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா என்ன? அதை விடு, அது எங்க கூடவே பிறந்தது. சரி, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓகே பண்ணுமே, அவங்க உன்கிட்ட நம்ம ஷூட் ப்ரோக்ரஸ் பத்தி ஒண்ணுமே கேட்கலையா? ஊருக்கு முன்னாடி அவங்க கிட்ட எல்லாம் சான்ஸ் தரோன்னு தம்பட்டம் வேற அடிச்சுக்கிட்டோமே. அதை ஏன் கேட்குற? ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு. அப்படியா? என்ன ஆச்சு? நீ எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. என்னத்த சொல்ல ராஜேஷ், நம்ம பாட்டுக்கு சான்ஸ் தரோன்னு சொல்லி ஆட்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கதைக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கவலை அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தெரிய போகுது? நம்ம மேலதான் தப்புன்னு வச்சுக்கோயேன். முதல்ல கதையை ரெடி பண்ணிட்டு ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கணும். நாம தலைகீழா பண்ண போய் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. அதுதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நீ என்னடானா நாம பண்ண தப்ப மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கையே. இன்னைக்கு காலங்காத்தால அவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்கடா ராஜேஷ். வந்து வந்து என்ன ஆச்சு? எங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ஒரே ரகலை ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, எங்க அப்பா அவங்கள வீட்டுக்குள்ள வர வச்சு நம்ம சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணினார். அதுதான் பண்ணிட்டார்ல, அப்ப ப்ராப்ளம் சால்வ்டு தானே. இதுல என்ன அசிங்கப்பட இருக்கு? இதே எங்க வீட்டு வாசல்ல வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், என் டேடியும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு குய்யோ முயோன்னு கத்திருப்பாரு தெரியுமா? முழுசா கேளு மச்சான். சரி சொல்லு. எங்க அப்பா சொன்னதை கேட்டதும் எல்லாருமா ஒன்னா எழுந்து எழுந்து அடச்ச, கதை இல்லாம எப்படியா? எங்களையெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணாங்களாம்? அட போங்க சார், உங்க பிள்ளைய முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிங்க. இன்னும் எதுக்கு இங்க நிக்கிறோம்? அட வாங்கயா. பணம் இருக்கிறவங்களுக்கு விளையாட நாம தான் கிடைச்சோம் போல. தம்பி, இன்னமேட்டு எங்கேயாவது நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்கிற கோஷ்டியில உன்னையோ இல்ல உன் சிநேகிதன்களையோ பார்த்தோம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டோம். கதையே இல்லாம படம் எடுக்கிறாங்களாம். படம் வாங்கயா,
நம்மளாவது உருப்படியா ஏதாவது செய்வோம். அப்பனும் மவனும் கதை எழுதி அதுல அவங்களையே நடிச்சுக்கட்டும், நாம போகலாம் அப்படின்னு சொல்லி முகத்துல காரி துப்பாத குறையா போயிட்டாங்கடா. இது அசிங்கம் இல்லையா ராஜேஷ்? இதுதாங்க அத்தியாயம் 1. 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்கள் யாரு, இவங்களோட பின்னணி என்ன, என்ன சாதிக்க காத்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்ன விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வர இருக்கிற அத்தியாயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.